பீரியட்ஸ் டைமில் வந்து ரொம்ப ப்ளீடிங்கே வர மாட்டேங்குது, ஸ்கேண்டி ஃப்ளோவாக இருக்குது. அதாவது ஒன் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாப்கின் கூட என்னால் யூஸ் பண்ண முடியலை, அந்த அளவுக்கு ஜஸ்ட் ஸ்பாட்டிங் தான் இருக்குது. அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து ஒரு 2 to 3 months ஒன்ஸ் வருது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்ததுன்னா ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக போகுது. இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பிசிஓடியோட சிம்டம்ஸ் தான். பிசிஓடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட அப்பீரன்ஸே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க, ரொம்ப வந்து அனீமிக்காக இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபெமினின் ஃபேஸே இருக்காது. வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். செகண்ட் திங் வந்து அனீமிக்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளம் பழம் அப்படி இல்லைன்னா மாதுளம் ஜூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. மூணாவது வந்து நீங்கள் பிசிஓடிக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹார்மோனல் பில்ஸ் வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. ப்ராப்பரான அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் அதை நார்மலைஸ் பண்ணணும். கோல்டுக்கு பார்த்து நீங்கள் ரெகுலராக தாராளமாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். வெறும் வயிற்றுல தான் வந்து நீங்கள் அந்த கோல்டு அப்டமன் பேக், அதாவது சாப்பிட்டு ஒரு 3 hours வந்து கேப் இருக்கணும், அந்த டைமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.